ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை தமிழ் குயின் சேனலில் இந்த நியூ ட்ராமாவோட 4th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயின் ஒருத்தருக்கு கடன் பட்டிருப்பாங்க. அந்த ஷென்காக பணம் கொடுத்தாகணுமேங்கிறதுக்காக ஒரு ஹோட்டலில் க்ளீனிங் ஒர்க்குக்காக போயிருந்திருப்பாங்க. அந்த சமயம் அந்த ஹோட்டல்லே நம்ம ஹீரோவும் இன்னொரு பொண்ணு கூட இருந்திருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ கூட இருந்த பொண்ணும் இவளை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வீட்டில் இருந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு டிவோர்ஸ் பேப்பர்லையும் சைன் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறாரு. நீ இங்கேருந்து போகக்கூடாதுன்ட்டு அவங்களோட பேகை வாங்க. அதான் நீ அவளை லவ் பண்ணுறல்ல, எதுக்காக என்னைய தேவையில்லாத ட்ரிக் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவள் ஏற்கனவே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரு ஹோட்டலில் இருந்திருக்கீங்க. அதான் நான் பார்த்துட்டேன். என்னை போக விடு, நான் இங்கேருந்து போகணுங்க. ஆமாம், அவள் ப்ரப்போஸ் பண்ணாதான். ஆனால் அவள் என்னோட சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு. அவளுடைய லவ்வை நான் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நான் என்னத்துக்கு உன்னைய மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்? எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்லி கேட்பாரா? நிப்பாட்டு, நீ சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் இனிமேல் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த டிவோர்ஸ் பேப்பர் நான் இதில் சைன் பண்ணிட்டேன். இனிமேல் நீ என்னவோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாங்க. அவர் அதை கிழிச்சு போட்டுடுறாரு. அவங்களுக்கு செம்ம கோவமாயிடுது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான். நீ ஒன்றும் என்னை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கலல்ல, அதுக்கப்புறமும் என்னை ஏன் போக விட மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? நான் உன் கூட இப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்க, நீ இப்போ வரைக்குமே என்னை லவ் பண்ணுறேன்னு இது வரைக்குமே நீ சொன்னதே கிடையாது. இதே நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தா உனக்கு என்னை கொல்ற மாதிரி கோவம் வந்திருக்காது. நீ என்னை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. இல்லை, நான் உன்னை வச்சு நான் ப்ளேலாம் பண்ணிக்கிட்டு இருக்கல, என்னை நம்புன்னு சொல்லுவாரா. அவங்க ஓங்கி அரைஞ்சிட்டு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ யூயாங் விட்டுட்டு போன சோகத்தில் நல்லா பாரில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அங்கே அந்த பொண்ணு வந்துடுறா. இவர் நல்ல போதையில் இருக்கார் இல்லையா. அந்த பொண்ணை பார்த்த உடனே, யூயாங் நீ வந்துட்டியா அப்படிங்க. என்ன யூயாங்கா? யார் அது? என்னை நல்லா பாரு, நான் ஷென் வந்திருக்குன்னு சொல்கிறா. நீ எதுக்காக இங்கே வந்த? நான் தான் உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு உன்னால தான் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அவள் போயிட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டான்ட்டு புலம்புறாரு. நீ யாரோ ஒரு பொண்ணுக்காக என்னையே தள்ளி விடுறியான்ட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. நான் உன் பின்னாடியே சின்ன பிள்ளையிலேருந்தே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ தூரம் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ யாரோ ஒரு பொண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவர் போதையிலேயே நாங்கள் 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவள் எங்கிட்டேருந்து டிவோர்ஸ் கேட்குறா. என்னால் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிடுறாரு. அவர் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் நான் எப்படியாவது இவனை அடைஞ்சே ஆகுவன்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. இந்த ஷென்க்கு நம்ம ஹீரோ மேலே என்ன வஞ்சமோ தெரியல. நீ என்ன பண்ணனாலும் சரி நான் உன் கூட இருப்பேங்கிறான். அதுக்கப்புறம் இவனும் ஒரு இடத்துல உட்காந்து நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம யூயாங்கும் அங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ 2 குடிகாரனுங்க, இங்கே பாருடா தனியாக ஒரு பொண்ணு மாட்டிக்கிச்சுன்ட்டு யூயாங் கிட்ட புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அவங்களும் என்னை விடுங்கடா விடுங்கடான்ட்டு ஒரு கட்டத்தில் ஒருத்தனை ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமும் அவனுங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்களா. அப்போ அங்கே அந்த ஷென் வந்துடுறான். ஷென்னை பார்த்த உடனே இவனுங்க பயந்துருச்சுட்டு அங்கே வந்து ஓடி போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் யூயாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நீயே இங்கே குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை எடுத்து கொடுத்துட்டு குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களும் சோகமாக உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்க, என்னாச்சு உன்னை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரியே இருக்கேன்ட்டு என்னாச்சுன்னு நைஸாக கேட்பானா. எல்லாம் இந்த லவ் பண்ணுறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த பொய் சொல்கிறவங்கள பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முதல்ல நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி என்னை லவ் பண்ணு பின்னாடியே சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஏமாத்திடுறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டே குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நானும் உன் கஷ்டத்தில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன்ட்டு 2 பேருமே சேர்ஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்லா குடிச்சிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஆறுக்கிட்ட போயிட்டு கல்லை விட்டு எரிஞ்சிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. குரு நீ ரொம்ப மோசமானவன், கெட்டவன், என்னை ஏமாத்திட்ட, நான் உன்னை லவ் பண்ணி இருக்கவே கூடாது, ஏன்டா என்னை ஏமாத்துனன்ட்டு ஷென் பக்கத்தில் நிற்பார் இல்லையா, அவர் சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டியா, ஏன் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழாதன்னு சமாதானப்படுத்த அவங்க கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. நான் அவனை ரொம்ப நம்பினேன், என்னால் அவனை மறக்கவே முடியாதுன்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்களா. அழுதுகிட்டே அப்படியே மயங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ரூம்க்கே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. காலையில் ஆயிடுது. காலையில் ஷென் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயம் அப்போதான் இவங்க கண்ணை முழிச்சு எழுந்திருப்பாங்க. பக்கத்தில் ஷென் இருக்கிறத பார்த்துட்டு அச்சோ ஏதோ தப்பாக நடந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்னடா பண்ணன்ட்டு அங்கே இருக்கிற கிளாஸை தூக்கி மேலே வீசுவாங்களா. அவருக்கு நல்லா கேட்ச் பண்ணிடுறாரு. நைட்டு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருன்னு கேட்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது.
நல்லா குடிச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப நல்லா வாமிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பக்கத்துல இருக்கிற ஷவர் எடுத்து விட்டுட்டு, குதிச்சுக்கிட்டே அவர் மேலெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டுர்றாங்க. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லுவாரா? அப்படின்னா என் ட்ரெஸ்ஸை யாரும் மாத்தி விட்டான்னு கேட்குறாங்க. அது இங்க இருக்கிற மேட தான் கூப்பிட்டு உனக்கு ட்ரெஸ் மாத்தி விட சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே தான் அவங்களுக்கு நிம்மதியாகுது. அதுக்கப்புறம் ஷெனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, எங்க என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் லாண்ட்ரில குடுத்துருக்கு. கொண்டு வந்து குடுத்துருவாங்கன்னு சொல்ல, மிஸ்டர் ஷென் நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா? எத வச்சு நீ சொல்றேன்னு கேட்கறதுக்கு, ஆமா நான் உங்கள நெறையவே கோவப்படுத்தியிருக்கேன் நேத்து. ஆனா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்றேன்பாங்களா. அந்த சமயம் காலிங் பெல் யாரோ அழுத்துவாங்க. ட்ரெஸ் வந்துருச்சாட்டுக்குன்னு நான் போயிட்டு கதவை திறக்கிறேன்ட்டு டப்புன்னு இவங்க போய் கதவை திறக்கிறதா ஓடுவாங்களா? ஒரு டவுட்டோட கதவை திறக்காதுன்ட்டு ஓடுவாரு. கதவு திறப்பாங்க, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க. டக்குன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் அப்படியே கோட்டை வச்சு மூடி விட்டுறாரு. அது நியூஸ்லயும் பரவிடுது. இந்த விஷயத்த ஹீரோவும் பார்த்துடுறாரு. செம்ம கோவமாயிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டான்ட்டு வர இருன்ட்டு கிளம்பிடுறாரு. இங்க யூ யாங் ஷேன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம கதவை திறந்தேன். இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரு செலிபிரிட்டி கூட இல்லை. எப்படி இவங்கெல்லாம் இப்படி வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? அந்த ரிப்போர்ட்டர்ஸ் உனக்காகலாம் வர கிடையாது, ஷென்காக தான் வந்தாங்கன்ட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஷென் இருந்துட்டு கேட்பாரு, நீ வேணா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறாரு. என் பொண்டாட்டி எப்படிறா நீ தொடலான்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு குத்து விடுறாரு. வாய் கிழிஞ்சு ரத்தமே வந்துடுது ஷென்க்கு. உடனே ஷென்னும் எழுந்திரிச்சு அடிக்க போக 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி ஆயிடுது. யூயாங் போயிட்டு தடுத்து விடுறாங்க. யூயாங்க ஹீரோ பிடிச்சிட்டு நீ ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிட, ஷென் அவ உன் கூட வரமாட்டா ஏன் கூட வருவான்ட்டு அவர் ஒரு கையை பிடிச்சிட்டு இழுக்க, அவ என்னுடைய ஒய்ஃப்டான்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஷென் நான் இப்பதான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரா. யூயாங்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. நிப்பாட்டுங்கடா, உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தோணுது? உடனே யூயாங் ஹீரோடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, இவளை பாரு, உன்னை டே நைட்டாக லவ் பண்ணிட்டு உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷென்னையும் நல்லா திட்டி விட்டுறாங்க. நல்லா 2 பேர்த்தையும் திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகலான்ட்டு கிளம்புவாங்களா. ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அவங்கள அப்படியே தோளில் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிடுது. பின்னாடியே வந்து என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவள் வந்து கத்திக்கிட்டு இருக்க. அப்போ இந்த ஷென் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டையும் விட்டு போட ஆரம்பிக்கிறான். நீ அவனை விட்டு தரல, அவன் ஒன்றும் அவ்வளோ ஷார்ப்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட விட்டு போட ஆரம்பிக்கும். அவள் ஓங்கி அரைஞ்சிட்றா. இங்கே ஹீரோ யூயாங்க தூக்கிட்டு வந்தார் இல்லையா, அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்க அவங்க தள்ளி தள்ளி விடுறாங்க. என்னை விட்டுடுன்ட்டு. நீ ஷென் கூட மட்டும் இருக்கலாமா, என் கூட இரு, நான் தானே உன்னுடைய ஹஸ்பண்ட், அவன் யாரோ அவங்கிட்ட போயிட்டுலாம் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ஷென்க்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவனுடைய பேர் மட்டும் உனக்கு எப்படி தெரியுன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவங்க ஒரு கட்டத்தில் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் நீ என்னை லைக் பண்ணவே இல்லையாட்டுக்கு, அதனால தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, நீ என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னைய லைக் பண்ணவே இல்லைன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது நம்ம பண்ணது தப்புன்ட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. என்னை மன்னிச்சிரு யூயாங், நீ எங்கே என் மேலே டவுட் பட்டுக்கிட்டு நீ அவனும் ஒன்றா இருந்தீங்களோன்னு நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். நான் பண்ணது தான் தப்பு, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை நம்பி இருக்கணும், நம்பாத விட்டுட்டேன். இதுக்கு மேலே அந்த மாதிரி நடந்துக்க வேணாம், நம்ம இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க ரூம்ல இருந்து கீழே இறங்கி வராங்க. ஹீரோ யூயாங்காக ஒரு ட்ரெஸ்ஸு, அதில் ஒரு லெட்டரும் வச்சுட்டு போயிருந்திருக்காரு. அந்த லெட்டரில் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோமா. அவங்களும் ரெடி ஆகிட்டு அந்த ஹோட்டலுக்கும் போகிறாங்க. அங்கே ஹீரோவும் இவங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க வந்தோடனே அவங்கள பார்த்த உடனே சிரிக்க, அந்த சமயம் பார்த்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்கே குவிய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் பின்னாடியே போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. அங்கே இந்த ஷென் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பா போல இருக்கு கு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக. யூயாங்கும் முன்னாடி ஓடியாந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நடுவில் நின்று பார்க்க, அந்த பொண்ணு முட்டி போட்டு ஃப்ளவர்ஸ் பொக்கையை கொடுத்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறா. உடனே ஹீரோவும் நீ பைத்திய மாதிரி நடந்துக்காத, என்ன இதெல்லாம்னு கேட்க, அவள் உடனே ஹக் பண்ணிக்கிட்டு, நீ தான் என்னுடைய ஃப்யூச்சர், நான் தான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சின்ன பிள்ளையிலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு முன்னாடியே கிஸ் பண்ணிடுறாளா. யூயாங் பார்த்துட்டு பாவம் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு, எனக்கு யூயாங் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, நீ தேவையில்லாத இதுக்கு மேலே என் பின்னாடி சுத்தாத, என்னால் அவளை கஷ்டப்படுத்த முடியாதுன்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறா. அங்கே ஷென் வந்துட்டு அவன் மேலே ஒரு கோட்டை போத்தி விட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வெளியே ஓடியந்த ஹீரோ யூயாங்கை பார்த்துடுறாரு. ஓடி போய் போகாத யூயாங்கன்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவங்களும் நீ என்ன எப்போ பார்த்தாலும் என்னை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு அழுதுகிட்டு இருக்க. அந்த சமயமும் அங்கே இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பிஸ்னஸ் மேன் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சுற்றி வளைச்சிக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பொண்ணு யார், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஹீரோவும் இந்த பொண்ணு தான் யூயாங், என்னோட ஒய்ஃப் அப்படின்ட்டு முட்டி போட்டு அவங்கக்கிட்ட ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு, என்னை மேரேஜ் பண்ணிக்கி அப்படின்ட்டு. அவங்களும் கையை நீட்டி ரிங்கை போட்டுக்கிறாங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் அந்த பொண்ணு காரில் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. பார்த்துட்டு கோவமாயிட்டு கத்துறா, இவன் எப்படி என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு ரிங் போடலாம், எனக்கு என்ன அழகு இல்லையா, பணம் இல்லையா, படிப்பு இல்லையா, நான் ஒரு குயின், என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்குது, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானேன்ட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஷென்னா அவள் கையை பிடிச்சிட்டு, நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், நீ எதுக்கு கவலைப்படாதன்னு ஆறுதல் படுத்துவாரா. அவள் கையை எடுத்து விட்டுட்டு, நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, என்னை டச் பண்ணாதன்ட்டு கையை உதறி விட்டுறா. அதுக்கப்புறம் நாம் இங்கே இருந்து என்ன பண்ணுறது போகலான்ட்டு காரில் கிளம்பிடுறாங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. போன எபிசோடு சோகத்தில் முடிஞ்சிருந்தாலும் இந்த எபிசோடு பரவாயில்ல. ஹீரோ நினச்ச மாதிரியே எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணி சொல்லிட்டாரு, என்னோட ஒய்ஃப் யூயாங் தான் அப்படின்ட்டு. 2 பேர்த்துக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஹீரோவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு திருந்தின மாதிரி தெரியல. என்ன பண்ண போகிறான்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.